அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய ராசிக்கு பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் எப்படி இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன கிரகங்கள் சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசியிலேயே குரு ஜென்ம குருவா இருக்காரு. இந்த மாதம் ஃபுல்லாவுமே குரு எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் இந்த மாதத்துல எந்த மாற்றமும் பண்ணல. நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 12ஆம் இடத்து அதிபதி. ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில மைனஸ். இருப்பினும் செவ்வாய் பெருசா குற்றம் பண்ணல. அடுத்து 5ஆம் இடத்துல கேது, ஜீவனஸ்தானத்துல சூரியன் சனி சேர்க்கை. இதுல சனி பார்த்தோன்னா ஆட்சியா இருப்பாரு. 9, 10 உடையவர் 10ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது ஒரு அற்புதமான யோகம். அது தர்மகர்மாதிபதி யோகம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் சனி சேர்க்கை ஒரு போராட்டமான தன்மையை ஏற்படுத்துது. இருப்பினும் அது பெருசா நெகட்டிவ் பண்ணல, போட்டி போட்டுட்டு நன்மையை பண்ணும். அதுலயும் சூரியன் நமக்கு 4ஆம் இடத்து அதிபதி. 4 ஜீவனத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. 4 கேந்திராதிபதி கேந்திரஸ்தானத்திலே அமர்ந்திருக்காரு. அது ஒரு அற்புதமான அமைப்பு. சனியோட சேர்க்கை போடுறது பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி போட்டி தன்மையை ஏற்படுத்தும். போட்டி போட்டு நெகட்டிவ் பண்ணல. அதுதான் ரிஷபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமே. போட்டி போட்டுட்டு நன்மை பண்ணும் அந்த கிரக கூட்டணி. அடுத்தது 11ஆம் இடத்துல முக்கூட்டு கிரக அமைப்பு. அதாவது சுக்கிரன் ராகு புதன். இதுல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு, ராகு நீச்சமா இருப்பாரு. ராகுவோட இணைந்த நீச்ச பங்கம். அலையும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க. 11ஆம் இடத்து அதிபதி ஜென்மஸ்தானத்துல நம்முடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல. சுக்கிரன் 2 ரோல பிளே பண்ணுவாரு. ஒன்னு நம்முடைய ராசிநாதனா இருப்பாரு, பிளஸ் நமக்கு ருணரோக சத்துருஸ்தானத்துக்குரிய ஒரு அதிபதியா வருவார். இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மார்ச் மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு இந்த கிரக சேர்க்கை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. பரிவர்த்தனை யோகம் மிகச்சிறப்பான யோகமா இருக்கு. லக்னாதிபதி அதாவது நம்முடைய ராசி அதிபதி பிளஸ் 11ஆம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது ஒரு சிறந்த அமைப்பு. அதே போல சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், ஒரு நீச்ச பங்கம், அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலும் சனி அதுல ஆட்சியா இருக்காரு. அது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் டிரான்சிட் ஆகி லாபஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம், இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. ஓவராலா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்ல செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற கோல்டன் ரூல்லாம் இப்போ மைண்ட்ல அப்படியே ஒண்ணா உதிக்க ஆரம்பிக்கும். நிறைய புது புது விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் ரிஷபத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய சாதகமான ஒரு அமைப்பு. ஜென்ம குரு மென்டலி ஒரு மாதிரி பிரஷரை கொடுக்கும். தேவையில்லாத சிந்தனை, ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு பயம், நம்ம கரெக்டான முடிவு எடுத்திருக்கோமா, கரெக்டான டைரக்ஷன்ல போறோமா அப்படிங்கிற சந்தேக குணத்தை கொடுக்கும். ஏன்னா ஜென்ம குரு காலகட்டங்கள்ல முடிவு டக்குன்னு எடுப்போம். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த விளைவுகளை பத்திலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். டக்குன்னு முடிவு எடுப்போம். டக்குன்னு ஒரு மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா லாபஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் உங்களுக்கு வலுத்து இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆல்மோஸ்ட் இந்த காலகட்டங்களில் ஃபேவரா இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதாரம் சம்பாதிக்கிறது ஏதுவான காலகட்டம். தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அமையும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு அமையும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி மாற்றம். ஜென்மகுரு காலகட்டங்களில் ஊர் மாற்றம் ஏற்படும். சொந்த ஊர்ல இருக்க முடியாது. தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போறதுக்கான வாய்ப்பு. நிறைய டிராவலிங், போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களால ஆதாயம், அதாவது பயணத்தால ஆதாயம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய். பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தன்மை இருக்கணும். நம்ம பேசுற விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிடக்கூடாது. கோபமான வார்த்தைகளை அதிகமா வெளியிடக்கூடாது. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயத்துல செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பேச்சுல தெளிவு இருக்கும். ஒரு குறிக்கோளான ஒரு வார்த்தை, குறிக்கோளான பேச்சு, அதெல்லாம் சிறப்பான தன்மையை கொடுக்கும். பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும். அதே சமயத்துல கோபமான வார்த்தைகள் அதிகமா வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய விரைய செலவுகள் இருக்கும். குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக நிறைய பிளான் பண்ணுவீங்க. ஃபேமிலி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அதே போல புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நேரத்துல கையில பணம் இருக்குனாக்கா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னா தனஸ்தானத்துல விரையாதிபதி இருக்காரு. பணத்தை விரயம் பண்ணி கோல்ட வாங்கலாம். ஆல்ரெடி அடகுல இருக்கிற தங்க அணிகலன்களை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த வகையில யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை
காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் திணறுவீங்க. சோ அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மேலும் கையில பணமா எதையும் வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கையில பணம் இருந்துச்சுன்னா அது தானா கரைஞ்சிரும். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. முக்கியமா தனஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இடம் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா அந்த நிலபுலங்கள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு சாதகமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி நாலு கூடியவனோட சனி சேர்ந்திருக்காரு. தாயாரோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் இருக்கும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். தாயாரோட ஒரு ஒத்து போகாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் தாய்க்கும் ஏதாச்சும் ஒரு கருத்து போராட்டம் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். எதையும் பெருசுபடுத்த கூடாது. சோ அதுல கவனமா இருந்துக்கணும். அடுத்தது சூரியனோட சனி சேர்ந்திருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியனை தந்தைக்காரகன்னு சொல்லுவோம். அவரோட சனி சேரும்போது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், தந்தையுடைய உறவு நிலையா இருக்கட்டும், அதுல ஒரு மாதிரி கலக்கமும் வருத்தமும் ஏதோ ஒரு ரூபத்துல சின்னதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. அதே போல சனி கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆட்சியா இருக்காரு. 9 கூடியவனும் அவர் தான். 9 கூடியவன் 10ல ஆட்சியா இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க. அதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம். அதற்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா தாராளமா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தான தர்மங்கள் அதிகமா செய்யலாம், செய்வீங்க. அதுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். அதே போல ஆலய பணி, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம், தெய்வ வழிபாடு அதிகமா பண்றது, அதிகமா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, கோவில் சார்ந்த விஷயங்கள்ல அதாவது தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல பயணங்கள் அதிகமா மேற்கொள்வீங்க. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு. மேலும் சுக்கிரன் புதன் ராகு இந்த காம்பினேஷன் 11ஆம் இடத்துல இருக்கு. நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ராகு சுக்கிரன் சேர்க்கையே பார்த்தோம்னாக்கா ஒரு மாதிரி ஆசையை தூண்டும். அப்படியே பல மடங்கு ஆசையை தூண்டும். அது நம்மள தவறான டைரக்ஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. நேர்மையான வழியில நல்ல வழியில பொருளாதாரம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள்ல விரயம் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியா ஒரு உச்சத்தையும் பெரிய வளர்ச்சியும் நிச்சயமா கொடுத்துரும். அதுலயும் பார்த்தோம்னா 4 கூடியவன் 11க்கு போவாரு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல. அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. 11ல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லது பண்ணும். குறிப்பா ராகு இருக்கிறது பெரிய அமைப்பு, பெரிய உச்சமான அமைப்பு. அதோட சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், நீச்ச பங்கம், குரு பரிவர்த்தனை யோகம். எனவே புதுசா பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை தேடுவீங்க. பல வகையில இருந்து பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல 11ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன் இது போன்ற கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியம், மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம், அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்துடைய அந்த உறவு நிலை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி மூத்த மகன், மூத்த மருமகன், மூத்த மருமகள் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நிதானமா சகிப்புத்தன்மையோட அவர்களை அனுசரித்து செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா 5ஆம் இடம் குழந்தை பாகியத்துல ஒரு மாதிரி தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனா குரு பார்வை 5ல இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கும். சுக்கிரன் ராகு இணைவு அது ஒரு மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல வருத்தமும் ஒரு மாதிரி விரைய செலவும் கலந்தபடியே ஒரு மாதிரி கலவையா பண்ணும். பெருசான நெகட்டிவ் இல்ல. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஏன்னா 7 கூடியவர் செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இயற்கையான ஒரு சில வாக்குவாதத்தோட வாழ்க்கை துணைக்கு தேவையான ஒரு சில விரைய செலவுகளை பண்ணி வாழ்க்கை துணையை மகிழ்விக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதே சமயத்துல வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் அடிக்கடி ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு எதையும் பெருசுபடுத்தாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றது நல்லது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேதுடைய ஆக்டிவேஷன் இருக்கு. குருவுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை, சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களுடைய பார்வை இதெல்லாம் 5ஆம் இடத்தை டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எனவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு நல்ல செய்தி தடை தாமதத்தோட கிடைக்கும். ஒரு சிலருக்கு அப்படியே வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அது பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சில விரைய செலவுகள் வந்துட்டு போகலாம். பிள்ளைகளுடைய கல்விக்கு சுப விரைய செலவுகள் பண்றது தயாராவீங்க. இருப்பினும் செவ்வாயுடைய பார்வை, சூரியனுடைய பார்வை இது எல்லாமே 5ஆம் இடத்துல பதியுது. மேலும் கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏதோ ஒரு ரூபத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தம் கவலை ஒரு பக்கம் இருக்கும். அது ஒருத்தருக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். எதையும் பெருசுபடுத்தாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். காதல் விவகாரங்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால ஒரு சில வருத்தங்கள் வில்லங்கங்கள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அதே மாதிரி நீண்ட நாள் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி விரிசல் ஏற்படுற மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஏதோ ஒரு ரூபத்துல மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுக்கலாம். ஆனா அது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். அதனால
அதனால பெருசா ஒரி பண்ணாம ஜஸ்ட் ரிலாக்ஸா மூவ் ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிக மனநிலை. அந்த கிரக அமைப்பு மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரா எல்லாம் மாறிடும். கிரக அமைப்பு மைனஸா இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கிட்டு கடந்து வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து இந்த பூர்வீக சொத்து, குலதெய்வ வழிபாடு, இதுல ஒரு மாதிரி குழப்பம், பூர்வீக சொத்தை விற்க முடியாத சூழ்நிலை அல்லது பூர்வீக சொத்தால ஃபேமிலிக்குள்ள ஏதாச்சும் மன வருத்தம், கருத்து போராட்டம் இதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும். இந்த நேரத்துல பிரச்சனைன்னு இறங்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு டைம் பீரியட்ல இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடம் மிகச்சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. எனவே உங்களுடைய டயத்தை தேவையில்லாத அர்த்தமில்லாத பிரச்சனைகள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுல ரொம்ப கான்சியஸா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை, தாமதம், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இந்த தடையை தாண்டி குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றது முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் ஒரு நல்ல மன நிறைவையும் கொடுக்கும். அடுத்தது ஃபைனலா ஹெல்த். 4 குடையவன் சனியோட இணைகிறாரு. 11ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவேஷன் இருக்கு. அதே மாதிரி ராசிநாதன் 11ஆம் இடத்துல, 6 குடையவன் 11ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது மென்டலி ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். மென்டலி அதிகமா யோசிக்கிற தன்மை இப்ப அப்படியே ஊற்றெடுக்கும். இந்த நேரத்துல ரொம்ப அதிகமா யோசிப்போம். ஒரு விஷயத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போய் யோசிப்போம். தூக்கம் வராது. சரியான டயத்துக்கு சாப்பிட மாட்டோம். மன ரீதியா ஒரு மாதிரி கவலை, வருத்தம் ஏதோ ஒரு ரூபத்துல நம்மள சூழ்ந்து கொள்ளும். அது ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கலாம், அல்லது கெரியர் சம்பந்தமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் சம்பந்தமா இருக்கலாம், அல்லது தொழில் உத்தியோகத்துல பிரஷர் சம்பந்தமா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல அப்படியே நம்மள சூழ்ந்து கொள்ளும். எனவே மென்டலி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அடுத்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 4 கூடியவன் சனியோட இணையும் போது உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கலாம். குறிப்பா அந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். கேந்திர ஸ்தானத்துல செவ்வாய். மேலும் இந்த கணுக்கால் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி காலு, மூட்டு பகுதி இதுல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் இந்த இருதயம், மார்பக பகுதி இது சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல உடைய தலை, முகம் இது சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து குரு வந்து நமக்கு அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறது பிரச்சனையே இல்லைனாலும் உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருக்கும். அந்த யோசனையாச்சும் கொடுக்கும். ஆகவே அது சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓவரால் அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கு. குறிப்பா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. மற்றபடி இதுல சொல்லியிருக்க ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது. முக்கியமா ஹெல்த், உங்களுடைய மன ஆரோக்கியம், உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையும் கோட்டை விட்டுறாதீங்க. அது ரெண்டையும் கொஞ்சம் கேர் எடுத்து உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் எப்படி இருக்கு, பிளானட்டரி பொசிஷன்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி மாதத்தோட ஆரம்பத்துல இருக்கும். சூரியன், சுக்கிரன் இதுல வக்ரமா இருப்பாரு. அதே போல சனி, ராகு, புதன் வக்ரமா இருப்பாரு. இந்த 5 கிரகத்துடைய கூட்டணி இருக்கும். இதுல சுக்கிரன் வந்து உச்சமா இருந்து வக்ரம் ஆவாரு. ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வரும். அதே மாதிரி புதன் நீச்சமா இருப்பாரு. ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது உச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வரும். அதே போல பார்த்தோம்னாக்கா சனி, ராகு, சுக்கிரன் இதெல்லாம் ஒரு மாதிரி கேட்டகரியில வந்துடும். இதெல்லாம் ஒரு மாதிரி பகை கிரகங்கள், பாவ கிரகங்களுடைய கேட்டகரியில வந்துடும். சூரியன் பார்த்தோம்னாக்கா எல்லா கிரகத்துடைய பகை, புதன் மட்டும்தான் சம கிரகமா ஏத்துக்கும். அப்படியே ஒரு மாதிரி போராட்டமான தன்மையை காமிக்குது. இருப்பினும் 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நமக்கு நன்மையை தான் கொடுக்கும். அதன் வகையில இந்த 11ல 5 கிரகத்துடைய கூட்டணி நம்ம ராசிக்கு நிச்சயமா பல வகையில ஃபேவரான பலன்களை செய்ய போதுன்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தோம்னா ஜென்ம குரு 2ஆம் இடத்துல செவ்வாய். கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. 12 கூடியவன் நீச்சமாகிறாரு. அடுத்த கேது 5ஆம் இடத்துல. கேது மேல வந்து பார்த்தோம்னா குரு பார்வை, சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாமே பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது மேல பதியும். இந்த மாதத்துல கரெக்டா 13ஆம் தேதி சூரியன் வந்து நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதே மாதிரி 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. 12ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. தன்னுடைய இயல்பு நிலைக்கு புதனும் சுக்கிரனும் வந்துரும். சோ இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களை ரொம்ப கிளியரா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தோட கண்டினியூட்டி அப்படியே இருக்கும். ஏன்னா சனி பயிற்சியான மாதம் இது. சனி பயிற்சியாகி லாபத்துக்கு வந்துட்டாரு. சோ அந்த அமைப்பு நமக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தொழில், உத்தியோகம் இதுல ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும். கடன் சுமையெல்லாம் டோட்டலா குறையும். கடன் பிரச்சனையை அடப்பீங்க. ரொம்ப பெரிய
கடனா இருந்தாலும் சரி அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கடன் பிரச்சனையில இருந்து வெளில வருவாங்க. அதே போல தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்கு, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குனாக்கா அதெல்லாம் இப்ப மீட் எடுப்பீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு. என்னதான் 11ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி போராட்ட தன்மையை காமிக்குது. கிரகங்களுக்குள்ளேயே யுத்தம் நடந்துட்டு இருக்கும். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரியான யுத்தத்தை பண்ணிட்டு இருக்கும். ஆகவே வரக்கூடிய பொருளாதாரம் அப்படியே டோட்டலா விரயமாகும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அப்படியே டோட்டலா விரயமாகும். அதை சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதையும் சூரியன் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு 13ஆம் தேதி போயிடுவாரு. 13ஆம் தேதி சூரியன் 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆனதுல இருந்தே பார்த்தோம்னா விரைய செலவுகள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். தண்ட விரைய செலவுகள் எல்லாம் முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். நல்ல விரைய செலவுகளா இப்ப நம்ம மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரிஷபம் பார்த்துக்கணும். இந்த நேரத்துல எந்த விஷயம் வேணா பண்ணலாம். நிலபுலம் வாங்கலாம், அசையும் அசையா சொத்துக்கள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தங்க அணிகலன்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வாங்கலாம். தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கலாம். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். லாப சனி காலகட்டம். அதே மாதிரி 2 குடையவன் லாபஸ்தானத்துல இருக்காரு, நீச்சமா இருக்காரு, சுக்கிரனோட இணைந்து இருக்காரு. அதனால அதை நீச்ச பங்கம்னு எடுத்துக்கலாம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம், அதுவும் மிக சிறப்பான அமைப்பு கொடுக்குது. பொருளாதாரத்தை எந்தெந்த ஆங்கிள் இருந்து நம்ம சம்பாதிக்க முடியுமோ பல ஆங்கிள் நமக்கு காமிக்கும். அப்படியே சிந்தனை ஊற்று எடுக்கும். புது புது ஐடியாஸ் எல்லாம் வரும். இப்போ பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அதன் ரீதியா பொருளாதாரத்தை சம்பாதிப்பீங்க. பொருளாதாரம், தொழில், உத்தியோகம் இதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அதே மாதிரி வெளிநாடு யோகமும் உண்டு. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப கைகூடி வரும். அடுத்து தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல மாற்றத்தையும் செய்வீங்க. தொழில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ராகு சுக்கிரன் இணைவு இருக்கு. தொழில எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். அது மேக்ஸிமம் நெகட்டிவா பண்ணாது. ஏன்னா லாபஸ்தானத்துல தான் இருக்கு. அதனால நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி தொழிலெல்லாம் நல்லா விரிவாக்கம் பண்ணி நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம் தான். உடைய தசா புக்தி உங்களுக்கு நல்லா ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவயோக தசை இல்லாம இருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கான டைம் பீரியட். இந்த டைமிங்ல சம்பாதிக்கிற பொருளாதாரம் ஒரு பயங்கரமான வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். தசா புக்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தசா புக்தி சப்போர்ட் இல்லைன்னா வரக்கூடிய பொருளாதாரம் கையில நிக்காதுன்னு அர்த்தம். அது நிலைச்சு இருக்காது. வரக்கூடிய பொருளாதாரம் ஏதோ ஒரு ரூபத்துல டோட்டலா கரைஞ்சிரும். தசா புக்தி ஃபேவரா இருக்குன்னா மல்டிபிளா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மாத்தி மாத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவீங்க. அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். தலைமை பொறுப்பு வழங்கப்படும். நிறைய பொறுப்பு சுமந்து ஒரு 4 பேருக்கு எடுத்துக்காட்டா திகழ்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட். அடுத்து ஜென்ம குரு. குருவுடைய பார்வையெல்லாம் பார்த்தோம்னா மிக முக்கியமான இடங்கள்ல இருக்கு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை தாமதத்துடன் நல்ல செய்தி கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு. சுக்கிரனும் பார்த்தோம்னா ராகுவோட இணைந்த சுக்கிரனா இருக்காரு. அதே சமயத்துல உச்ச சுக்கிரனா இருக்காரு. 5ஆம் இடத்துலயும் கேது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த சிந்தனை நிறைய பேருக்கு ரொம்ப குறைவா தான் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனை தான் ஹைப்ல இருக்கும். லைஃப்ல செட்டில் ஆகணும், லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுற காலகட்டம். அந்த செட்டில்மெண்ட்லாம் உங்களுக்கு முடிஞ்சிட்டுனா திருமணம் அது சம்பந்தமான யோசனை எல்லாம் அதிகமா வரும். திருமணம் சார்ந்த முயற்சிகளை தடை தாமதத்தோட நல்ல செய்தியை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். குரு பார்வை மேக்சிமம் நல்ல செய்தியை கொண்டு வந்துடும். 7 குடையவனும் சுக்கிரனும் பார்த்தோம்னா கொஞ்சம் மைனஸா இருக்கிறதுனால அதுல ஒரு சில தடுமாற்றம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படலாம். குரு பார்வையில 7ஆம் இடம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் உங்களுடைய கையை மீறி போகாது. எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஆனா வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சகிப்பு தன்மையை அதிகப்படுத்தி கொண்டு அதை நம்ம அழகா கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணணும். பிரச்சனைகளை பெருசு பண்ணக்கூடாது. அந்த தன்மையை நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கூட்டு தொழில், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல நண்பர்கள், கூட்டு தொழில் இதெல்லாம் ஒரு மாதிரி மைனஸான ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க. ரொம்ப ரகசியமான விஷயங்களை வெளிப்படையா யாட்டி சொல்லாதீங்க. அது உங்களுக்கே ரிப்பீட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இப்போ ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கும். அதுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல இந்த பச்சை குழந்தை எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட டோட்டலா என்டையர் விஷயம் எல்லாத்துலயும் கவனமா செயல்படுங்க. ஏன்னா 5 கிரகத்துடைய பார்வை பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. கேது ஆல்ரெடி 5ஆம் இடத்துல இருக்கான். இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பிள்ளைகளோட பேசுற விஷயம், பிள்ளைகளோட எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாம அவருடைய உறவு நிலையை கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பிள்ளைகளோட முரண்பாடான கருத்துக்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதிகமா கருத்து போராட்டம் இருக்கும்.
இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கவனத்தோட சகிப்புத்தன்மையோட கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணணும். எதையும் பெருசுபடுத்தக்கூடாது. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து அந்த காதல் உறவு, போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் காதல் உறவு சம்பந்தமான விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், குலதெய்வம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது ஏதாச்சும் மன வருத்தங்கள், ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இந்த தடையும் தாண்டி நீங்க அந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றது நல்லது. அடுத்து ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி இருக்கிறதுனால மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அவருடைய உறவு நிலை, அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவருடைய உடல் ஆரோக்கியம், A to Z, மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். போன மாதத்தோட கண்டினியூட்டி தான் இந்த மாதத்துல 11ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுது. இது உங்களுக்கு பொருளாதார ரீதியா வளர்ச்சியை கொடுத்தாலும் அது சம்பந்தமான காரகத்துவம், அந்த பாவத்துக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கு. அதான் மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளை, மூத்த ஸ்தானம் சார்ந்த விஷயம். அந்த காரகத்துவங்களை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் 3ஆம் இடத்துல நீச்சமா இருப்பாரு. பய உணர்வு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறது, ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அவசரப்பட்டமோ அப்படிங்கிற சிந்தனை வருது, ஒரு விஷயத்துல தைரியமா இறங்க முடியாத ஒரு மனநிலையை கொடுக்கிறது, இதெல்லாம் நீச்ச செவ்வாய் பண்ணும். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா திடமா இருங்க. அவ்வளவா எதுவும் பெருசா நெகட்டிவாலாம் நடந்துராது. என்ன ஒரு விஷயத்தை மாற்றம் பண்ண வைக்கும், ஒரு விஷயத்தை இழந்து இன்னொரு விஷயத்தை அடைய வைக்கும். மாற்றத்திற்கான காலகட்டம். ஆகவே ஒரு விஷயத்துல ஏதாச்சும் மைனஸான ஒரு பலன் வந்துட்டுனா டக்குன்னு பயந்துராதீங்க. ஒரு விஷயத்தை இழந்து இன்னொரு விஷயத்தை அடைவீங்க. வரக்கூடிய அடுத்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். எனவே ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னா உடனே அடுத்த விஷயத்தை செய்யறதுக்கு பயப்படாதீங்க. அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள, கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். இப்ப கையில இருக்கிற பொருளாதாரத்தை யாருக்காச்சும் கடன் உதவி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப கைக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பூர்வீக சொந்த பந்தங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் குழப்பங்கள்லாம் வரலாம். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள், குழப்பங்கள்லாம் வரலாம். அதையெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது தாயாரால இந்த மாதத்துல ஒரு மாதிரி ஆதாயமும் உண்டு. அதே சமயத்துல தாயாருக்கு ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவுகளும் ஏற்படும். ஏன்னா சூரியன் விரயத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு நிதானமா செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதே சமயத்துல தந்தையாரால உங்களுக்கு அதிகமான ஆதாயம் ஏற்படும். ஏன்னா பாகியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருப்பாரு. தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு, தந்தையாருடைய ஆறுதல், தந்தையாரால ஒரு நல்ல ஆதாயம், தந்தையாரால ஒரு மாதிரி மகிழ்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்கும். ஆனா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மிக சாதகமான காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்துல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விரைய செலவுகள் ஏற்படும். ஏன்னா நாளுக்குடையவன் விரயத்துக்கு போயிடுவாரு. கல்வி சார்ந்த வகையில ஒரு நல்ல விரைய செலவுகளை மேற்கொள்வீங்க. அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு சாதகமா இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான பார்ட் எதுனா ஹெல்த். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கணும். ஏன்னா சனி பார்வை அஷ்டமத்துல, அதே மாதிரி நாளுக்குடையவன் 12ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல தனியா ஒரு அக்கறை கண்டிப்பா இருக்கணும். இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்தை அலட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதிகமா அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவு ஏதோ ஒரு ரூபத்துல ஏற்படும். ஏதாச்சும் சின்னதா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளால் அதை உடனே சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுலயும் கேர்லெஸ்ஸா இருக்க வேணாம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி பார்வை, அது அவ்வளவா சிறப்பா எனக்கு ஒன்றும் படல. அதே போல இந்த கழுத்து, தோள்பட்டை சம்பந்தமான இடங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த தலை, முகம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கிறது நல்லது. முக்கியமா இந்த கணுக்காலு, இந்த மூட்டு, கால் பகுதி இதுல ஏதாச்சும் வலிகள் ஏற்படலாம். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுத்த முயற்சி பண்ணணும். அதே மாதிரி மன ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. எதையும் அதிகமா யோசிச்சு மென்டலி அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மென்டலி ஃப்ரீயா டிராவல் பண்ணுங்க. ஏன்னா நாளுக்குடையவன் 12க்கு போகும்போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு மன உளைச்சல் ஆகும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள விரைய செலவு ஏற்படும். வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது, வீடை புதுப்பிக்கிறது, வீடை இடமாற்றம் பண்றது, இது சம்பந்தமான வகையில ஒரு மாதிரி விரைய செலவுகள், தேவையில்லாத மன உளைச்சல் இதெல்லாம் வரலாம். ஆனா அது பெருசா நெகட்டிவா இல்ல. இருந்தாலும் ரொம்ப போட்டு ரொம்ப யோசிச்சு ரொம்ப அலட்டிக்காதீங்க. ஃப்ரீ மைண்டடா டிராவல் பண்ணுங்க. 11ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மிக முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படும். அதுலயே ரொம்ப முக்கியமா பார்த்தோன்னா மே மாதத்துக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கு. மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு மேல ரிஷபத்துக்கு நிறைய சாதகமான மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அது வரைக்கும் கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நினைச்சு பெருசா ஒரி பண்ணிக்காம ரிலாக்ஸ் மைண்டடா நீங்க டிராவல் பண்ணுங்க. ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்தி செயல்படுங்க. அதுவே போதும்.
போதுமானது. மற்ற விஷயங்கள்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும், அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.